அரே சாமி, இந்த தேவடியா பசங்களை கூட்டின்னு வந்து குறவரை கூட்டின்னு வந்தா கூட பின்னாடி கத்திருப்பான். உங்க ஜாதிக்காரன் சொல்லு. எங்க ஜாதிக்காரன்? அரே சாமி, ஐயோ நான் எப்பேற்பட்ட குறத்து தெரியுமா? எப்பேற்பட்ட குத்தி? பாஞ்சால குறவஞ்சி. பாஞ்சாலி என்னோட பேரு. என்னம்மா? ஆமாடி. உன் பேரு பாஞ்சாலி. பாஞ்சாலி சொல்லி சொல்றீ? ஆமா. எதுக்காக இந்த வேடம்? ஏமாத்தி இறந்துன்றதுக்கு இப்படி வந்த இந்த நாட்டுல கடவுளுக்கு சமானம் இல்லடா. அந்த அம்மா எப்படிப்பட்டவன் உள்ள போய் பாரு. எப்படி நாரி அவத்தான், எப்படி வந்து காளி அவத்தான். அந்த அம்மனுடைய அழகே அழகுதான். அரே சாமி, பிறந்தவன் அனல் போய் விலகி கூலிய முடி. அந்த அம்மா எப்படிப்பட்ட அழகு? நீ என்னோட சாத்திரத்தை நான் சாத்திரத்துக்கு நாங்க ஏமாத்தி தோன்றதுக்கு உனக்கு வேற பேரே கிடைக்கலையா? அந்த அம்மா எப்பேரி கொண்டவா, மாந்தூளி போல்வதனி பேரு கொண்ட அழகு பறிச்சவா. அந்த அம்மா பேரை சொல்லி ஏமாத்தி தோன்றதுக்கு ஏன் இந்த உருவம்? நாங்க நேர்ல பாக்கலனாலும் போட்டோல பாக்கலனாலும் பாரத கோயில் இருக்கிறது இல்லையா? எல்லாரும் பாத்துக்கோ. அந்த பாரத கோயில் பாத்து அந்த அம்மா அழகே அழகு. ஆமா. நீ இப்படி இப்படி இந்த கரியானு கருமாந்தல் பக்கம் வந்தா பண்ணி கவிசி, கோர போனா கோர கவிசி. கத்தால நாத்து ஏகப்படத்தை அடிக்குது. குடிச்சு எத்தனை நாள் ஆகுது தெரியும். அடிக்குது. அந்த அம்மா எப்படிப்பட்ட வாசனை கொண்டவன். அந்த அம்மா பேரை சொல்லி இறந்துச்சு வந்து தேவையா? யாரு? அரே சாமி, என்ன எதற்காக இந்த உருவம்? எதுக்கு? என்ன சமாச்சாரம் தெரியுமா? நான் எங்கு பிறந்தவன்? கௌரிமாபுரி பட்டணத்திலே திருபத மகாராஜன் குமாரத்தி கோக்கிலாவதி அம்மையாருக்கும் திருபத மகாராஜனுக்கும் நான் பிள்ளையாக பிறந்தமையார். எனக்கு பாஞ்சாலி, துரோபதா, ஏகஜனனி அப்படி என்று பெயர் வைத்தார்கள் இல்லையா? அப்படி பெயர் வைத்து என்னுடன் பிறந்தது என்ன? இந்த செங்கலநீர் என்று சொல்லும்படியான மாலை பிறந்தது. எவராலும் அழைக்க முடியாது அனுமந்தாவா என்று சொல்லும்படியான எஃகுவில் பிறந்தது. மகேந்திரவில் சொல்லலாம் அதுக்கு பேர் இல்லையா? அப்படி மகேந்திரவில், எஃகுவில், அனுமந்தாவா என்று சொல்லும்படியான 3 பேர் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய நேரம் சுயவர வேள்வியை ஏற்படுத்தினார்கள். நான் 16 வயது கன்னிமங்கையாக அந்த வேள்வியிலே நான் பிறக்கக்கூடிய நேரம் என்னை மணக்க வேண்டிய அனவர் பராந்திகரி மந்திரத்தை ஓட வேண்டும். நான் வில்லை எடுத்து நானே பூட்டி மச்சக்குரியா இருக்க வேண்டும். எதை சந்திர கொப்பரையை பார்த்த பாவனையாக இல்லையா? அப்படி அறுத்தா அவருக்கே என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன் அப்படி என்று எல்லா நாட்டுக்கும் நிருபத்தி எழுதி அனுப்பினாங்க. அப்படி எழுதி அனுப்பக்கூடிய நேரம் குருநாடு, குருகுலம், குந்திமக்கள், ஐவராஜாக்கள், பரிவான, சந்திரகுலம், என்று சொல்லும்படியான ஆனால் அழகு மன்னர் 12 அழகு 17 நாமது எனும் கொண்ட யார் அவரு? அர்ஜுன மகாராஜா. ஆமா.
அன்னவர் வந்தார். பிராமண தோட்டத்தோடு வந்து அந்த வளையாத பிள்ளை வளைத்தார். பராஞ்சகதி மந்திரத்தை ஓதினார். மற்றக்குரிய அறுத்தார். இந்த மங்கைய மாலை தரித்தார். அப்படி மாலை தரித்து என்னை எங்க கூட்டு போறாரு? எங்க? 300 மங்கலம். அங்கு ஒரு கொய்யவன் வீட்டுல எங்க மாமியார் அடைக்கலமா வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எப்படி எப்படி என்னாட்டுக்காக அடைக்கலமா வச்சிருக்காங்க? எத்தனையோ நாட்டு அரசர்கள் அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வராங்க. இந்த வில்லை யாரு வளைப்பா? கன்னி துரோபதி கல்யாண காட்சி கண்ணால் கண்டுமே வருகுவோம் அப்படி என்று என்னுடைய கல்யாணத்தை பாக்கிறதுக்காக வந்தவர் அவரு. 56 நாட்டு அரசர்களும் வில்லை வளைக்கிறார். எவராலும் வளைக்க முடிய கிடையாது. ஆனா அந்த பிராமணர் தோட்டத்தில் இருந்த அர்ஜுனராகப்பட்டவர் எழுந்தார். வில்லை வளைத்து என்னை மனம் புரிந்து 300 மகனை கூட்டு போறாரு. அம்மா ஒரு கனியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மகனே கனியாக இருந்தால் ராஜாக்கள் புசித்துக் கொள்ளுங்கள், பங்கிட்டு புசித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா நான் கனியை கொண்டு வரவில்லை, ஒரு கன்னியை திருமணம் செய்து வந்திருக்கிறேன். கன்னினா பொண்ணு, ஒரு பொண்ணை திருமணம் செய்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் நாவில் இருந்து முதலாவதாக ஐவர் ராஜாக்களும் பாவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அதனால இந்த வார்த்தை மாறப்படாது. ஐவர் ராஜாக்களுக்கும் அழியாத பத்தினியாக வைத்து பாவித்துக் கொள்ளுங்கள் என்று எனக்கு 5 நாள் திருமணம் எங்க நடக்கிறது? அஸ்தினாபுரத்தில் திருமணம் நடக்கிறது. கேட்கணும் தவறு நினைச்ச கூடாது. அம்மா தாயே ஏதாவது மனுஷிக்க சொல்லு சார். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னார்த்தம் கூட பேசினாவே அவளை தேவடியான்றாங்க. 5 பேர்த்த வச்சு நிக்கிறது. நீ எப்படி நீ பத்தினி அதை சொல்ல அவங்களுக்கு கண்ணு. நான் கேட்கல. அந்த அம்மா வருடம் ஒரு முறை, ஒரு வருஷம் பொறுமையா குணம் படைத்த தர்மத்பவானத்தில் இருப்பேன். அப்படி இருந்து அவர்கள் இருக்கக்கூடிய காலமாகப்பட்டது முடிந்து விட்டால் நான் எந்த அக்னியில் பிறந்தேனோ அந்த அக்னியை மூட்டி அதில் விழுந்து பரிசுத்தமாய் வரும் வெளியே கன்னிமங்கையாகவே மறுபடியும் பிறப்பிருப்பேன். சாம்பலாக பிறந்து சாம்பலாக இருந்து திருப்பி அதிலே பிறப்பேன். அதுலயே அக்னி பிரவேசம் செய்து கொண்டால் அந்த தீட்டு எல்லாம் போயிடும் இல்லையா? மறுபடியும் கண்ணு பெண்ணாகவே வருவேன். அப்படி ஐவராஜாக்களையும் ஐவராஜாக்களுக்கும் ஒவ்வொரு நாள் திருமணம் நடந்தது அஸ்தினாபுரத்தில். ஆனா இன்ன வரைக்கும் ஒருத்தவங்க வந்து தொட்டது கிடையாது. இல்லடா தொடாதே. 5 புள்ள பிறந்திருக்குமா இளப்பஞ்ச பாண்டவர்களு? கதை புக்க பெரட்டி பாருங்க, அப்பதான் வருவான். எல்லாம் பழசு ஓட்டுறாங்கன்னு அதையே ஓட்டாதுங்க குண்டு சாத்தியிருக்கு. இல்லம்மா அது மாதிரி சொல்றாங்க. தாயாடி பின்னாடிக்கிறான் பாரு, அவன்லாம் ஒழுங்கா ஏன் இப்படி கேட்கலாம்? யாரு? அந்தோனியா பெருப்பினா அவர் சொல்லி கொடுக்குறான் மட்டும். அவனை பிறகு நீ புக்கை பெறன்ற அவனே பிறன்னு கிடக்குறான். அப்படி எங்களுக்கு பிறவி பாகம் ஈச்சங்காடு சுண்ணாம்புக்கல் மேடு கொடுத்தது எங்களுக்கு அந்த நாட்டை. ஆனா தேவேந்திரனுடைய அனுகிரகத்தால் யாரை கூப்பிட்டோம் தெரியாதா உனக்கு? சொல்லம்மா. அங்கே இருக்கும்படியான தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவை அழைத்து அந்த மாளிகை அஸ்தினாபுரமோ 6000 வீதி, எங்களுக்கு 6 லட்சம் வீதி. ஆமா 6,60,000 வீதி எங்களுடைய வீதி. அந்த வீதிக்கு இந்த நாள் உட்படம் செய்யப்பட்ட காரணம் இந்த பிரஸ்தவம் என்று பெயர் வைத்தோம் இல்லையா? அப்படி இந்த பிரஸ்தவம் என்று பெயர் வைத்து அங்கு சில காலம் வாழ்ந்து சூடினால் பகடையாண்டாங்க. எதுக்காக? ராஜஸ்வக இயல்பியில கீழே வந்து 100 பேரும் ஒன்றின் சொன்னா நிறைய நேரம் ஆகும். தடி என்று விழுந்தார்கள். கை கொட்டி நகைத்து பாவனையாக தோழி சிரித்தாள். அதை பார்த்து வஞ்சகம் வைத்தான் துரியோதனன் இல்லையா? சூடினால் பகலை ஆடி நாடு நகரம் உப்பு சட்டி ஆனை சேனை பண்டு பண்டாரம் அத்தனையும் பறித்துக் கொண்டு நான் எங்க இருக்கிறேன்? அவையே இருந்த அம்மளாத்தில் தானே என் துயிலை ஒரு தான்
பகடையாடி நாடு நகரம் ஆனை சேனை பண்டு பண்டாரும் அத்தனையும் பறித்துக் கொண்டான் நயவஞ்சனாக விளங்கும்படியான துரியோதனன். கடைசி முறையாக பத்தினியாக விளங்கும்படியான நான் ஒரு பக்கமும் அந்த துரியோதனாதிகள் மனைவி 100 பேரும் ஒரு பக்கமும் இல்லையா சூதாட்டத்தில் பணைய பொருளாக்கப்பட்டு அந்த பாசை எடுத்து ஆடக்கூடிய நேரம் என்னையும் கோட்டு விடுகிறார். கோட்டு விட்ட உடனே நான் எங்க இருக்கிறேன்? காந்தாருடைய அரண்மனையில் இருக்கிறேன். ஒற்றை யாரையோடு. ஒற்றை யாடைன்னா கண்டுங்க இதெல்லாம் தெரிவிடமா கேட்க வேணாம், ஏன்னா சொல்ல மாட்டேன் நான். சரியா? வீட்டுக்கு மாத விளக்காக இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல ஒற்றை யாடையோட தான் இருப்பாங்க பெண்கள் எல்லாம். தூய தமிழ்ல சொல்லணும்னா ருது ஆகுதல், பூப்படைதல் ருது ஆகுதல் சொல்லுவாங்க. அப்படி நான் இருக்கும்படியான வேலை அந்த பாவியாகப்பட்ட ஓடி வந்து வா மதனி என்று அழைத்தான். வர முடியாத மைத்துனா என்றேன். வா அண்ணின்னு கூப்பிட்டான். வர முடியாது என் கொழுமனார் என்று சொல்லிட்டேன். அதே துரோபத வாடி என்று அழைத்தான். அப்படி அழைத்த உடனே அடடே துச்சாசன வர முடியாது, வந்த வழியை பிடித்து வராத வழியை பிடித்து நடை என்று சொன்னேன். அப்போது அவன் கையில இருக்கும்படியான சுழலுகோலை போட்டு இந்த செய்கை என்று சொல்லும்படியான அழகாபாரத்திலே மாட்டி இந்த 60,000 வீதியில் என தர என்று இழுத்து வந்து 60ஆம் படியேற்றி மாணவகந்த வஸ்திரமங்கத்தை செய்தார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரம் அத்தனை என்னுடைய கடவுளை ராஜாக்களும் கை கட்டிய பாவனையாக பொறுமையே ஜெயம் என்று இந்த பூமியை பார்த்த வண்ணமாக இருந்தார்கள் இல்லையா? அப்படி இருக்கும்படியான வேலை எழுந்து நீதி கேட்டா யாரும் நீதி சொல்லல. தருமன் சூதாடியது தவறு. 12 ஆண்டு வனவாசம் போக வேண்டும். பத்தினியாக விளங்கும்படியான பாஞ்சாலியை சூதாட்டத்தில் வைத்ததனால் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் ஒளிவளங்களிக்க வேண்டும். அப்படி கழித்து வந்தால் பங்குள்ளபடி நாட்டை கொடுக்கிறேன் என்று பாராபட்சம் எழுது. இன்றோடு 12 வருடங்கள் முடிய போகிறது. 12 வருஷம் இன்னையோட முடியுது. அன்னக்காமை கவனம் எங்க போகணும்? ஒளிவளத்திற்கு செல்ல வேண்டும். நாட்டிலேயே இருக்கணும். நாட்டுல இருந்தாலும் மறைமுகமா வாழணும். கானகத்துல இருந்தீங்க, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா, இப்ப இனிமேலுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண போறீங்க? இப்ப போகுது நாங்க எந்த நாட்டுக்கு போகணும், எந்த நாட்டை தஞ்சம் புகழ வேண்டும், நாங்க எங்க போய் வாழ்வது, எப்படி மறைந்திருப்பது, எங்களுக்கு பேர் என்ன, ஊர் என்னன்னா யார் சொல்றேன்னா இந்த குறவஞ்சி நாடகத்தை ஆடணும்னா முழுமையாக 2 நாள் பிடிக்கும். கண்டிப்பா ஏன் கேக்குறியா? முதல்ல தருமர், அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராஜாக்கள், அப்புறம் பாஞ்சாலி, தவமியர், இவங்க எல்லாம் வரணும். அவங்களுக்கே ஒரு நாள் முழுசா ஆயிரும். அவங்க ஒரு நாள் முழுசு புரியுதா? ஆனா கதையை சித்தரிச்சு நடத்தணும்னா இப்படிதான் நடத்த முடியும். ஒரு நாள் முழுசா இல்ல, 2 நாள் ஆடணுன்ற. ஆமா, ஒரு நாள் வந்து ஆடுனதுக்கே ஒருத்தன் ஏன் இவ்வளவு நேரம் பண்றான்? 2 நாள் ஆனா என்ன கேட்போம். அதான்டா இதெல்லாம் தவமியர் சொல்லிவிட்டார், எடுத்து உரைத்து விட்டார். என்னன்னு சொல்லி இருக்கிறாரு? நீங்க மச்ச தேசம் போக வேண்டும் இல்லையா? விராட நகரம் சென்று அங்கு இருக்கும்படியான விராட ராஜனிடத்திலே தர்ம பூபான் செங்கு பெற்றராகவும், பீமன் பலாயுதனாகவும், அர்ஜுனன் பேடியாகவும், நகுலன் சகாதியாவன் தந்திரப்பாளர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்படி ஐவராஜாக்களுக்கும் 5 பேர் சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? இங்கிருந்து அங்க சென்று நான் யாருக்கு பணிவிடை வேலை செய்ய வேண்டும்? சுதர்க்கனை அம்மையாருக்கு அன்றாடும் பூ பறிக்கக்கூடிய தொழில். வண்ணமகள், சைந்தரசி, அப்புறம் விரதசாரன், இப்படி எல்லாம் பேரு இந்த அம்மாவுக்கு. அப்படி எல்லாம் போகணும். அப்படி போனாலும் அந்த வீராண நாடாகப்பட்டது சியாமம் கிடையாது. ஏன்னா அதர்மம் அங்கு குடியேறி இருக்கிறது. இருக்கக்கூடியவன் யார்? தலைமை சேனாதிபதி கேச்சகன் இருக்கிறான் இல்லையா? அவனுடைய அக்கிரமத்தினால் அந்த நாடு செழிக்க கிடையாது. நீங்க அங்கதான் போகணும் என்று தவமியர் வைத்திருக்கிறார். அங்க நாங்க போகணும்னா அங்க எது தானியங்களும் கிடையாது இல்லையா? அதுக்கு மேல எங்க அண்ணா வந்தா அந்த விஷயத்தை பத்தி நான் பேசிக்கிறேன். நான் என்னத்துக்கு வந்தேன்? அண்ணா கோவிந்தா வைகுந்தா ஸ்ரீனிவாசா எம்பெருமானே சாட்சாதி கண்ணா நந்தனந்தனா முகுந்தா ஜனார்த்தனா மாதவா சிரவா பத்திரமேனியோனே என்னை உண்டவா பாரணந்தவா ரகுராமா கோவிந்தா கோவிந்தா என்று நாங்கள் அழைக்கக்கூடிய நேரம் அவர் கழுத்திலே இருந்த துளசி மாலையை கொடுத்தார். துளசி மாலையின் கழுத்தில் அணிந்த உடனே பாஞ்சாலியாக இருந்த நான் குறைச்சியாகி விட்டேன். இப்ப அன்னாரை துதிப்பாட வேண்டும் இல்லையா?